என்கிட்ட கேட்குற மேக்ஸிமம் கொஷின் என்னன்னா, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு எப்படி ஹஸ்பண்டுக்கு குக் பண்ணி தரீங்க? அதுலேயும் மேக்ஸிமம் வர மெசேஜ் வந்து, எனக்கு எந்திரிக்கவே முடியலக்கா, காலைல குக் பண்ணவே சோம்பேறித்தனமா இருக்குக்கா. இந்த மாதிரி சொல்றவங்களுக்குலாம் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நிறைய பெண்கள் வந்து ஹஸ்பண்டை வெளிநாட்டில் விட்டுட்டு வாழ்க்கையை நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவில். உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க ரிலேட்டிவ்ஸோ அந்த மாதிரி யாராவது பெண்கள் வந்து இந்தியாவில் இருக்கலாம். அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. அந்த ஒரு மாசம் வெக்கேஷன் லீவுக்கு ஹஸ்பண்ட் வரும்போது விதவிதமா சமைச்சு போடுவாங்க. பட் நம்மலாம் 365 நாளும் புருஷனோட வெளிநாட்டில் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நம்ம குக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல வந்து பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியும். ஹோட்டல்ல சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு வீட்டு சாப்பாடும் சாப்பிடுவாங்க. என்னடா இவ ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாளே நினைக்காதீங்க, அதுதாங்க ஃபேக்ட். வீக்கெண்ட்ஸ்ல வெளியில போயிடுறோம், எப்படியும் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவோம் வீக்கெண்ட். வீக் டேஸ்ல உங்களுக்கு 5 நாளும் குக் பண்ண முடியல அப்படின்னாலும் வாரத்துக்கு 2 நாள் குக் பண்ணி பாருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு குக் பண்ணி பாருங்க, நமக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், ஹஸ்பண்டும் ஹெல்த்தியா சாப்பிடுவாங்க. இனிமே சமைக்கலைன்னா ஊருக்கு டிக்கெட் போட்டுற போறாங்க.